ஸ்டாலின் திட்டத்தை தொடங்கி வைப்பது உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு 2 நாள் பயணமாக ரயில் மூலமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புறப்பட்ட காட்சிதான் இது. உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தை கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். இதன்படி பொதுமக்களிடம் மனுக்கள் பெறப்பட்டு விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. இதையொட்டி கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு 2 நாள் பயணமாக சென்னை தாம்பரத்திலிருந்து ராமேஸ்வரம் விரைவு ரயில் மூலமாக நேற்று மாலை 6:10 மணிக்கு கடலூருக்கு முதலமைச்சர் சென்றார். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உள்ள அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் காமராஜரின் 123வது பிறந்த நாளை ஒட்டி அவருடைய திருவுருவப் படத்திற்கு இன்று காலை மலர் தூவி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்த உள்ளார். இதனைத் தொடர்ந்து திருமண மண்டபத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை தொடங்கி வைக்கிறார். துறை சார்ந்த அரங்கில் மனுக்கள் பதிவு செய்வதை பார்வையிட்டு மனுதாரர்களுடன் கலந்துரையாட உள்ளார். மேலும் பேட்டை பகுதியில் அம்பேத்கர் சிலையை திறந்து வைப்பது, லால்புரம் பகுதியில் தமிழ்நாடு காங்கிரஸ் முன்னாள் தலைவர் இளைய பெருமாளின் 100ஆண்டு பிறந்தநாளை முன்னிட்டு நினைவு மண்டபத்தை திறப்பதுடன் அரசு விழாவிலும் பங்கேற்கிறார். இதனைத் தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் நாளை பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறகு சென்னை திரும்புகிறார். நடந்து முடிந்த குரூப் 4 தேர்வில் பாடத்திட்டத்திற்கு வெளியே இருந்து கேள்விகள் கேட்கப்பட்டதாக தேர்வர்கள் கூறிய நிலையில் அது குறித்து கவனத்தில் கொள்ளப்படும் என டிஎன்பிஎஸ்சி உறுப்பினர் ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் கடந்த சனிக்கிழமை குரூப் 4 தேர்வு நடைபெற்றது. இந்த தேர்வினை சுமார் 13 லட்சம் பேர் எழுதிய நிலையில் தேர்வு சற்று கடினமாக இருந்ததாகவும் பாடத்திட்டத்திற்கு வெளியே இருந்து கேள்விகள் கேட்கப்பட்டதாகவும் தேர்வர்கள் கருத்து தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் இதுகுறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்த டிஎன்பிஎஸ்சி உறுப்பினர் ராஜ், குரூப் 4 தேர்வுக்கு பல்வேறு படிப்புகள் படித்து அதிகம் தகுதி உள்ளவர்கள் விண்ணப்பித்ததால் தேர்வு எழுதுபவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு அப்பாற்பட்டு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கலாம் என்றும், இருப்பினும் இதுகுறித்து தேர்வாணையம் ஆராய்ந்து எதிர்காலத்தில் நல்ல முடிவெடுக்கும் என்றும் கூறினார். இப்படிதான் இருக்க வேண்டும் என்று நம்ம யாருமே கட்டமைச்சு ஒரு கேள்வி தாளை கையில் வாங்க முடியாது இல்லையா? ஸோ அதுதானே நடைமுறை அப்படின்றது தான் நான் சொன்னேன். நான் எதிர்பார்ப்புகள் அவங்களுக்கு இருக்கணும், நிச்சயமா இருக்கும். ஏன்னா அவங்க அவ்வளவு தயாரிக்கிறாங்க. அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே கட்டாயம் இருக்கும், அது இருக்கணும். என்ன தனிப்பட்ட விதத்தில் கேட்டீங்கன்னா நான் அப்படித்தான் சொல்றேன். மதுரையில் தனியார் பேருந்தில் குரூப் 4 வினாத்தாள் கொண்டு செல்லப்பட்டது குறித்து விளக்கமளித்த டிஎன்பிஎஸ்சி உறுப்பினர் ராஜ், வினாத்தாள்கள் பாதுகாப்பாக ஆயுதம் ஏந்திய போலீசார் பாதுகாப்புடனேயே கொண்டு செல்லப்பட்டதாக கூறினார். ஓசூரில் பள்ளி மாணவர்கள் 3 பேர் சென்ற இருசக்கர வாகனம் சாலையோரம் நின்ற லாரி மீது மோதியதில் 3 உயிரிழந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் நவதி பகுதியைச் சேர்ந்த ஜெகநாதனின் 14 வயது மகன் மதன்குமார் அதே பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வந்தார். மதன்குமார் தனது நண்பர்கள் ஆர்யான் சிங், ஹரிஷ்குமாருடன் ஒரே இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். மத்திகிரி கூட்டுரோடு சென்றபோது திடீரென கட்டுப்பாட்டை இழந்த இருசக்கர வாகனம் சாலையோரம் நின்றிருந்த லாரி மோதி விபத்திற்குள்ளானது. இதில் மதன்குமார் மற்றும் ஆர்யான் சிங் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் ஹரிஷ்குமார் மருத்துவமனை செல்லும் வழியில் இறந்தார். 3 உடலும் ஓசூர் அரசு மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்ட நிலையில் விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மகள் என கூறி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கேரளாவைச் சேர்ந்த பெண் ஒருவர் கடிதம் எழுதியுள்ளார். கேரள மாநிலம் திருச்சூரைச் சேர்ந்த சுனிதா என்பவர் தாம் முன்னாள் முதலமைச்சர்களான எம்.ஜி. ராமச்சந்திரன், ஜெயலலிதாவின் மகள் என்றும் தனக்கு 18 வயதான பிறகு டிஎன்ஏ சோதனை எடுக்கப்பட்டதாகவும் அதில் தாம் ஜெயலலிதாவின் மகள் என்பது உறுதியானதாகவும் கூறியுள்ளார். கடந்த 2016ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம்தான் போயஸ் கார்டனில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் வீட்டிற்கு சென்றதாகவும் அப்போது அவர் மயங்கிய நிலையில் இருந்ததாகவும் சுனிதா தலைமை நீதிபதி PR கவாய்க்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த சுனிதா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணத்திற்கு நீதி கேட்டு பிரதமரை சந்திக்க உள்ளதாக கூறினார். என் அம்மா முக்கியமந்திரியாயிருக்கேன்னு கொல்லப்பட்டது, இதுவரைக்கும் ஒரு நடவடிக்கை எடுத்ததில்லை. അപ്പോൾ ഒരു സാധാരണ പൊണ്ണായി എനിക്ക് എന്ത് തരാൻ പറ്റും? അപ്പോൾ ആൾ പറഞ്ഞു, നിങ്ങൾക്ക് നീതി കിടക്കും, നിങ്ങൾ മോദിജിയെ കാണണം, പ്രധാനമന്ത്രി മോദിജി നിങ്ങൾക്ക് നിയമം கிடைக்கும். ஜெயலலிதாவின் மரணம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தனக்கும் தனது குடும்பத்திற்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் சுனிதா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய்க்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஓடும் ரயிலில் கர்ப்பிணி பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து கீழே தள்ளிய நபருக்கு சாகும் வரை கடுங்காவல் தண்டனை விதித்து திருப்பத்தூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆந்திர பிரதேச மாநிலம் சித்தூரைச் சேர்ந்த பெண் திருப்பூரில் பனியன் நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். கர்ப்பிணியாக இருந்த அவர் கடந்த பிப்ரவரி மாதத்தில் கோவையில் இருந்து திருப்பதி செல்லும் இன்டர்சிட்டி ரயிலில் பயணம் மேற்கொண்டார். இந்த ரயிலில் கேவிக்குப்பம் அருகே வந்தபோது கர்ப்பிணி பெண் கழிவறைக்கு சென்றார். அப்போது ஜோலார்பேட்டையில் ஏறிய நபர் கர்ப்பிணிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து பெட்டியிலிருந்து கீழே தள்ளியுள்ளார். இந்த வழக்கு தொடர்பாக ஹேமராஜ் என்பவர் கைது செய்யப்பட்டார். இதனை விசாரித்த திருப்பத்தூர் மாவட்ட
நீதிமன்ற நீதிபதி மீனா குமாரி ஹேமராஜ் குற்றவாளி என்று கடந்த வெள்ளிக்கிழமை தீர்ப்பளித்தார். இதனைத் தொடர்ந்து தண்டனை விவரங்களை திங்கட்கிழமை வெளியிட்ட நீதிபதி ஹேமராஜுக்கு 3 ஆயுள் தண்டனையும் சாகும் வரை கடுங்காவல் தண்டனையும் விதித்தார். அத்தோடு 85,000 ரூபாய் அபராதம் விதித்ததுடன் சிறையில் வாழ்நாள் முழுவதும் எந்த சலுகையும் வழங்கக்கூடாது என்று அதிரடி உத்தரவிட்டார். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு மத்திய மாநில அரசுகள் தலா 50 லட்சம் ரூபாய் வீதம் 1 கோடி ரூபாய் இழப்பீடாக வழங்க வேண்டும் என்றும் நீதிபதி மீனா குமாரி உத்தரவிட்டார்.